கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஹே ஹாய் சொல்லு, மகிழ்ச்சியா இரு. இப்போ நீங்க பாக்குறது கூல் வீடியோ and we are going to talk about love. Love is காதல், பாசம், நேசம். இப்போ சொல்லு, நீ என்ன காதலிக்கிறியா, பாசம் காட்டுறியா, நேசம் காட்டுறியா? ஓகே, இப்போ சொல்லு, நீ என்ன எவ்வளவு லவ் பண்ற? வானத்துல நட்சத்திரங்கள் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு. இது நல்லா இருந்தது, புதுசாவும் இருந்தது. சரி, இப்போ சொல்லு, நீ எனக்காக வேற என்ன செய்ய முடியும்? உயிரை கொடுக்க முடியுமா? I am just joking. நீங்க பார்க்கிறது கூல் வீடியோ, நாட்டி அண்ட் விளையாட்டு தரம். And now ரமேஷ், 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 ரமேஷ். தீய நோக்கம். வணக்கம், நான் திவ்யாங்கா திரிபாட்டி தஹியா. கிரைம் பேட்ரோல் எச்சரிக்கை விமன் அகெயின்ஸ்ட் கிரைமிற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க, எத்தனை குற்றங்கள் இந்த உலகத்துல நடக்குதோ அதுல அதிகப்படியான குற்றங்கள் பெண்களுக்கு தான் இங்க நடக்குது. இந்த மாதிரி ஏன் நடக்குதுன்னு எப்பவாவது நீங்க யோசிச்சீங்களா? எதுக்காக பெண்கள் எப்பவும் வேட்டையாடப்படுறாங்க? அவங்கள வற்புறுத்தி தன்னோட ஆசைக்கு இணங்க வைக்கிற ஆண்கள் ஏன் தனக்கு ஆண்மகன்ங்கிற சர்டிபிகேட் கிடைச்சதா நினைக்கிறாங்க? இதுக்கெல்லாம் இந்த ஆண்கள் மட்டும்தான் காரணமா, இல்ல வேற ஏதாவது இருக்கா? அப்படி என்ன இருக்கு? எதுக்காக பெண்கள் கிரைம்ல அதிகமா பாதிக்கப்படுறாங்க? இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் தேட நாம முயற்சிக்கலாம். இன்னைக்கு பார்க்க போற இந்த அதிர்ச்சி தரக்கூடிய எபிசோட்ல கிராமத்து உறவினர்களே மற்றும் சிட்டியின் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த அழகான அழகி சீமா அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் பாட்டி செய்யற முள்ளங்கி சட்னி. இப்ப நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க முள்ளங்கி சட்னி எப்படி பண்ணணும். இதுதான் தக்காளி, வெங்காயம், இஞ்சி, முள்ளங்கி, மிளகா. இங்க பாருங்க பாட்டி எவ்வளவு அழகா எல்லாத்தையும் நசுக்குறாங்கன்னு. இப்ப பாருங்க, எங்க முள்ளங்கி சட்னி இப்ப ரெடியா இருக்கு. ஓகே, இப்ப நம்ம இத டேஸ்ட் பண்ண போறோம். பாட்டி, இதுல ஏதோ குறைவா இருக்கு. நான் பாக்குறேன். புளி போடவே இல்லையே. இப்ப போடுங்க. புளி எங்க இருக்கு? தோடா. இதத்தான் சொல்லுவாங்க சீமாவோட உலகத்துல சம்பவம் நடந்துருச்சுன்னு. சிட்டில ஒரு கால் பண்ணா போதும், வீட்டுக்கே வந்துரும். ஆனா எங்க கிராமத்துல நாங்களே தான் மரத்துல இருந்து எடுத்து புளிய கொண்டு வருவோம். இங்க நில்லு சீமா, சொல்றத கேளு. இங்க பாருங்க, பாட்டி எது சொல்ல போறாங்க என்னன்னு பார்க்கலாம். சொல்லுங்க பாட்டி. சீமா, காட்டுக்குள்ள தனியாலாம் போகாத. ஓ, ஒருவேளை காட்டுக்குள்ள போயிட்டா ஏதாவது மிருகம் அட்டாக் பண்ணா யோசிச்சு பாருங்க, என்னோட வீடியோ எவ்வளவு வைரல் ஆயிடும். அப்ப போலாம். வீடியோ சூப்பரா தான் இருக்கு. டூட், பொண்ணு நாட்டுக்கட்ட பார்க்கவே செமையா இருக்கால? ஆமா மச்சி. ஹலோ, வணக்கம் சார். சந்தன் சேட், என்ன இந்த பக்கம் உட்காருங்க. என்ன சார், நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி, நாங்க உங்களுக்கு பூசாரி. பூசாரி கோயிலுக்கு வரலனா வேற எங்க போவான்? பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், நெய்வேத்தியம் வைக்கணும். என்ன, உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும் சார். டாக்ஸ் டிஃபால்டர் கேஸை என் மேல போட்டீங்க இல்லையா, அதை வாபஸ் வாங்கிடுங்க. ஆதாரங்களை உங்க கையாலேயே அழிச்சிடுங்க. எழுந்துடுறா. எனக்கு லஞ்சம் கொடுக்க பாக்குறியா? மரியாதை கொடுத்தா உங்களுக்கு பிடிக்காது போல இருக்கு. இந்த டாக்ஸ் விஷயத்துல என் பிசினஸ்க்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த நஷ்டத்தை நீங்க தான் சரி பண்ணணும். வீட்டில் மனைவி குழந்தைகள்லாம் இருக்காங்க. என்னை பகைச்சிக்கிட்டு நீங்க தப்பு பண்றீங்க. டேய் சந்தன், ஜாக்கிரதை, மரியாதை வெளியே போயிடு. வீட்டுக்கு வர்ற லட்சுமிய இப்படியா விரட்டுவாங்க? இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், என் வேலையில மட்டும் தலையிடாத. ஏன் நான் தலையிடக்கூடாது? இவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்கீங்க, எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறது இல்ல? சேலரி இல்லாம வாழ்க்கையை ஓட்ட முடியுமா? உனக்கு தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, பெரிய பெரிய கார்ல வர்றாங்க, காஸ்ட்லியான ட்ரெஸ் போடுறாங்க. நான் அவங்க முன்னாடி வேலைக்காரி மாதிரி இருக்கேன். உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். ஆமா ஆமா, நான் மட்டும் உங்ககிட்ட பேச ஓடி வரேன்னா?
என்னம்மா இப்படி சிரிக்கிற? பாருங்களேன், ஆ. நம்ம பொண்ணு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கா. வீடியோவும் அற்புதமா எடுத்திருக்கால. இந்த மூளைய அவ படிப்புல பயன்படுத்தி இருந்தா அவளை படிக்க வைக்க தேவையில்லை. டாக்டர் இன்ஜினியர்லாம் ஆக வேண்டாம். அது என்னன்னா ஹோம் மினிஸ்டர் அம்மா நம்ம பொண்ணு சீமாவை பட டைரக்டர் ஆக்கிடலாம். டாடி, எனக்கு டான்சர் ஆகணும். சால்சா கிளாஸ் ஜாயின் பண்ணணும். அதோட ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா? 75,000. இவ்வளோ பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன? டாடி, அங்க நிறைய செலிபிரிட்டிஸ் வருவாங்க. அவங்க மூலியமா எனக்கு ரியாலிட்டி ஷோ பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. ப்ளீஸ். செல்லமே, பணம் மரத்தில் காய்க்கிற விஷயம் கிடையாது. நீ ரொம்ப சின்னவ, உனக்கு புரியாது. நான் என் பொறுமையை இழந்துட்டு வரேன். நான் என் இஷ்டத்துக்கு வாழ்ற மாதிரி ஏதாவது பண்ணியே ஆகணும். அதாவது டூ ஆர் டை சுச்சுவேஷன். அம்மா, நான் அப்புறம் பேசுறேன். சால்சா கிளாஸுக்கு அப்பா ஃபீஸ் கட்ட மாட்டேன்னு சொல்றாரு. அப்படியா? நான் உன் கஞ்சப்பை அப்பா கிட்ட பேசி பார்க்கறேன். அப்பா, உங்க டிஃபன். அட, நீ எதுக்குமா வந்த? நான் வந்திருப்பேன்ல. குடுமா. என்ன அங்கிள், உள்ள போ. இடத்த காலி பண்ண சொல்லியிருந்தேன்ல. சொல்லுங்க, எப்போ இந்த குப்பையெல்லாம் எடுக்க போறீங்க? இது குப்பை கிடையாது, இது என்னோட சாப்பாடு. நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன். அப்பா, ஏய், ஏன் அடிச்ச எங்க அப்பாவை? அன்பா சொன்னப்ப கேட்கலல்ல, எனக்கு வேற விதத்திலேயே சொல்ல தெரியும். என்னடே, கழுவனுக்கு கொஞ்சம் காட்டு. அச்சச்சோ, என்ன இவ தூங்கிட்டா? அட, நடு ரோட்ல யார் இது? பிரதர், ஹலோ பிரதர். அம்மா, அம்மா, என்னாச்சு? அம்மா, ஏய், நில்லு. கடைக்கு போகாதன்னு சொன்னேன். டிஃபன் எடுத்துட்டு போவேன்னு சொல்லி போனேன். சரி போனல, எதுக்காக அந்த ரவுடிங்க முன்னாடி போய் நின்ன? அப்ப வேற என்ன செய்ய? அப்பாவை ஒருத்தன் அடிப்பான், நான் உள்ள நின்னு வேடிக்கை பார்க்கணுமா? இப்ப எல்லாத்தையும் உனக்கு புரிய வைக்கணும். வயசுக்கு வந்த பொண்ணுங்க தான் அம்மா அப்பாக்கு பலவீனமா இருப்பாங்க. நான் எந்த விதத்திலயும் குறைஞ்சவல்ல. என் அப்பாவுக்கு நான் தான் தைரியம். வாங்க அப்பா. உன் அம்மா சரியாதான்டா சொல்றாங்க. எதுக்காக இங்க நிக்கிற? உள்ள பாட்டி கஷாயம் பண்ணிருக்காங்களா இல்லையா போய் பாரு. கிராமத்து நண்பர்களே மற்றும் சிட்டியின் ஃப்ரெண்ட்ஸ், சீமாவின் உலகத்திற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். அம்மா அப்பா எப்பவுமே அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு எண்டு கார்டே கிடையாது. அந்த புத்திமதியெல்லாம் ஓரம் கட்டிட்டு இப்ப என் பாட்டி செய்யற கஷாயத்தை கவனிக்கலாம். கஷாயம் ரெடி? என்னத்த ரெடி? தேவையானது எதுவுமே இல்லையே. இரு, நான் வாங்கிட்டு இல்ல இல்ல இல்ல, நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பாட்டி கிட்டதை நம்ம எடுத்துட்டு வரலாம். அட நில்லு. எங்க போற? இருட்டுல எங்கடி போற? சீமா என்னைக்குதான் திருந்துவாளோ? சொன்னா கேட்க மாட்றா. பாத்தீங்களா நண்பர்களே, புத்திசாலித்தனமா கம்மியான விலையில பாட்டி கேட்டதை தோ வாங்கிட்டு வந்தாச்சு. சொல்ல போனா நீங்களும் என்ன மாதிரி புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். சீமா, சீமா, இவ திருந்தவே மாட்டா. சீமா, எத்தனை தடவை சொல்லியாச்சு. சீமா,
ஒருவேளை மாலத்தி வீட்டுல உட்கார்ந்தாலும் இருக்கலாம். நீ அங்க போய் பாரு. இதெல்லாம் இங்க கூட. மால்தி, மால்தி, சீமா எங்க போய் தொலைஞ்சா? என்னாச்சு? சீமா இங்க வந்தாளா? இங்க வரலையே. சீமா எங்க போனான்னு தெரியலையே. சீமா எந்த பக்கம் போனான்னு தெரியலையே. சீமா, சீமா, கடைக்கு தானே போனா. நான் வேணும்னா கடைக்காரங்கிட்ட போய் கேட்டு வர்றேன். சீமா, சீமா எங்க போனா? கிடைச்சாளா? இந்த பக்கமும் இல்ல. அவ எப்பவோ கடைக்கு வந்து போயிட்டான்னு கடைக்காரன் சொல்றான். அங்க கூட இல்லையா? எங்க போயிருப்பா? போயிருப்பா. ஒருவேளை காட்டு பக்கம். ஒரு நிமிஷம், அமித் சாருக்கு ஃபோன் பண்ணுடா. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். காட்டை பத்தி அவருக்கு தான் நல்லா தெரியும். சீமா, பிஜு சொல்லு. என் பொண்ணு சீமாவை காணா. ஊரெல்லாம் நாங்க தேடிட்டோம், எங்கேயுமே தென்படல. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை காட்டுக்குள்ள. அந்த மாதிரிலாம் இருக்காதுப்பா, இங்கே தான் இருப்பா, வந்துருவா. நீ கோவில்கிட்ட வந்துரு, நான் போலீஸோட வந்துடுறேன், சரியா? என்னாச்சு? அமித் சார் போலீஸை கூட்டிட்டு வராராம். வாங்க நாம அங்க போய் பார்க்கலாம். போலாம். பார்த்து வாங்க. போலீஸ் கிட்ட சொல்லியாச்சு. சரி, கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. தேங்க்யூ ஆஃபீஸர். யாரு பிஜு? அது அவர் தான். நீங்க தானா? ஆமா சார். உங்க பொண்ணு காணுமா? ஆமா. என்ன வயசு? 16 வயசு ஆகுது. கடைக்கு பொருள் வாங்க போயிருந்தா. கடைக்காரரும் அங்க இருந்தவங்களும் அவ வந்துட்டு போனதா சொன்னாங்க. ஆனா இன்னும் வீட்டுக்கு வரல. ஆஃபீஸர், கொஞ்ச நாளாக இங்கே ஒரு மேன் ஈட்டர் சுற்றிக்கிட்டு இருக்கு. நாங்களும் 2 முறை ட்ரை பண்ண பிடிக்க, ஆனால் அது தப்பிச்சிட்டே இருக்கு. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். அம்மா, அப்பா. சீமா, 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 சீமா எங்க சீமா. இருக்க? ஏன்பா ஒன்னாவே நடங்க. எங்க சீமா, டார்ச்? இந்த பக்கம் வா. மொபைலா? சீமா. இது என்னது? யாரோட ஃபோன்? சார் இந்த ஃபோன் சீமாவோடது தான். நீ தானே இன்டர்நெட் ஃபோன் வேணும்னு அடம் பிடிச்ச. தேங்க்யூ அப்பா, மொபைல் ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல சார், மொபைல் லாக்டு. பாஸ்வேர்டு இருக்கா? இல்ல. சரி, சீமாவோட ஃபோன் இங்க கிடைச்சிருக்குன்னா சீமாவும் இங்க பக்கத்துல தான் இருக்கணும். இல்லைன்னா யாராவது அவளை இழுத்துட்டு போயிருக்கலாம். இங்க மண் ஈரமாவும் இருக்கு, கொஞ்சம் காஞ்சும் இருக்கு சார். அதனால ஃபுட் பிரிண்ட்டை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பிஜு சார், சொல்லுங்க. உங்களுக்கு யார் மேலேயா சந்தேகமா இருக்கா? அவளோட விரோதிங்க யாராவது கஷ்டம் கொடுத்தாங்களா? அது மாதிரி யாரா இருக்காங்களா? சார், மத்தியானம் நந்து கூட சண்டை நடந்தது. ஒண்ணு இந்த இடத்த நீயே காலி பண்ணு, அப்படி இல்லைன்னா உன் பொண்ணை கட்டிக்கிட்டு வரதட்சணையா இந்த இடத்த வாங்கிடுவேன். நந்து, ஒன்னு பண்ணலாம், நம்ம எல்லாரும் தனித்தனியா போகலாம். தீப்பந்தத்தோட எல்லா பக்கமும் போங்க. நந்துவா வீட்ல இருந்து தூக்கிட்டு வாயா. சீமா, சீமா, சீமா. அம்மா, அப்பா. ஒரு பக்கம் சீமா காணாம போனதுனால ஊர் ஜனங்க எல்லாரும் ஸ்தம்பிச்சு நின்னாங்க. ஒவ்வொருத்தரும் பலவிதமா பேசினாங்க. இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ள மிருகம் இருக்குன்னு நம்பி ஊர் மக்கள் பயந்து போயிருந்தாங்க. இப்போ நிகிதாவும் கூடவே பயங்கரமான மிருகமும் மிருகங்களை போல இருக்க மனிதர்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பாதுகாப்பான ஒரு இடத்தை தேடி அலைய ஆரம்பிச்சாங்க. சரி, சீமாவுக்கு அப்படி என்ன ஆச்சு? அவ எங்க, எந்த நிலைமையில இருந்தா? சார், ஃபாரன்சிக் டீம் சீமாவோட போனை அன்லாக் பண்ணிட்டாங்க. வண்டர்ஃபுல். இதான் லாஸ்ட் வீடியோ. இதுல சீமா வீட்டுக்கு வர மாதிரி தெரியுது. ஆமா. அதுக்கப்புறம் அங்கிருந்து காட்டு பக்கமா போயிருக்கா. மொபைல் விழுந்துருச்சு. ஒண்ணுமே புரியலையே. அதாவது இதெல்லாம் எப்போ நடந்திருக்கணும்? அவ கடையில இருந்து கிளம்பிட்டு வீட்டுக்கு வரும்போது தான் நடந்திருக்கணும் இல்லையா? ஆமா சார். வேற ஏதாவது வீடியோ இருக்கா? இன்னொன்னு இருக்கு சார். தோய்தா. ஏய் வெய், சீக்கிரம்.
இத பின்னாடி வச்சிரு. இந்த வீடியோ சீமா மொபைல்ல எப்படி வந்தது? சீமா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? இது எந்த இடம்? சார் இது பழைய குடோனோட பின்பக்கம் மாதிரி தெரியுது. அப்படியா? இன்னொரு விஷயம், இந்த நம்பர்ல இருந்து சீமாக்கு அடிக்கடி ஃபோன் வந்திருக்கு. இந்த நம்பரோட டீட்டெயில் எடு சார். உடனே டீமை உருவாக்கு. அதோட இந்த வீடியோல இருக்கிற இடத்துக்கு நாம உடனே கிளம்பி ஆகணும். போலீஸ் 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 எங்கடா ஓடுறீங்க? என்னாச்சு சார்? என்ன ஆச்சா? இவ்வளவு தெரியுமா? இவ்வளையா கேக்குறீங்க? எனக்கு தெரியாது சார். தெரியாதா? இந்த பொண்ணோட வீடியோல இந்த இடம் வந்திருக்கு. இங்க வந்ததுனால தானே எடுத்திருப்பா. சொல்லு, எங்க இருக்கு சார்? உண்மையை சொல்லுடா. சொல்லு சொல்லு சொல்றா. சொல்லு சார். நான் சட்டவிரோதமா சாராயம் வைக்கிறேன். அவ இந்த வீடியோவை எப்படி எடுத்தானே தெரியல. அதோட அவ எங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தா. பிளாக்மெயில் பண்ணா அதனால கடத்திட்டியா? சார் அவளை எங்கடா வச்சிருக்க? சார் எனக்கு தெரியாது சார். சார் மொத்தமா எல்லாரும் எழுந்துட்டு வாடா சார். நகரே. சார் சொன்னா கேளுங்க சார். சார் இவளை பார்த்தா ஏதோ மிருகம் வந்து கடிச்சிட்டு போன மாதிரி இருக்கு. நிஜமாவா? யாரோ ரொம்ப தொலைவுல இருந்து பணத்தை இழுத்துட்டு வந்திருக்காங்க. வாட் டு யூ திங்க்? அனிமல்ஸ் இந்த மாதிரி நடந்துக்காதுங்களே. இட் கான் பி அனிமல். ஒரு வேலை பண்ண, ஏதாவது ஆதாரமா இல்ல வேற ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. சீமா குழந்தை என்னங்க இப்படி கிடக்குறா? ஆவணத்தை ரெடி பண்ணிட்டு பிஎம்க்கு அனுப்பிடு. சரியா? அதோட சீமா சார் கண்ணாடி கிடைச்சிருக்கு. இது அப்படியே எவிடன்ஸா இருக்கலாம். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஆனா வேலையை செஞ்சுதானே ஆகணும். சீமாவோட பொருட்களை செக் பண்ணணும். உள்ள வாங்க, செக் பண்ணுங்க. சார் சார் லவ் லெட்டர் இருக்கு. இது ரெட் இங்கா இல்ல ரத்தமா? யாரோ ரிஷியா? சீமாவை எப்படி தெரியும்? சார் அவ வந்து எங்க ஊர்க்காரி தானே. நான் அவளை டீப்பா லவ் பண்ணிட்டு இருந்தேன் சார். நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். அவளால என் காதலை புரிஞ்சிக்கவே முடியல சார். உன் கையில என்ன இவ்வளோ அடையாளம்? அது சார் நான் வந்து ரத்தத்தால சீமாவுக்கு லவ் லெட்டர் எழுதுவேன் சார். அவ ஆட்சேபிக்கவே இல்லையா? யாருக்கிட்டையுமே கம்ப்ளைண்ட் பண்ணலையா? இல்லை சார். அதனால தான் நான் நினைச்சேன், என்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது அவ என்னோட காதலை புரிஞ்சுக்குவான்னு நான் நினைச்சேன் சார். ஆனா அதுக்கு முன்னாடியே செத்தாளா இல்ல கொலை பண்ணியா? நானா? ஆமா நீதான். ஏன்னா உன் காதல அவ ரிஜெக்ட் பண்ணிட்டா. எவன் ஒருத்தனால ரத்தத்தை வச்சு லெட்டர் எழுத முடியுமோ அவன் கொலையே செய்வான், புரியுதா? இல்ல சார், என்னால அவளை கொலை பண்ண முடியாது. நான் அவளை பண்ணல சார். கேட்கிற விதத்துல கேளு. சரி உண்மையை சொல்லு. உண்மையை சொல்றேன், அடிக்காதீங்க சார் ப்ளீஸ். தண்ணி தண்ணி
இந்த கண்ணாடி தான் யாரோடது? சீமா மர்டர்ல 2 சஸ்பெக்ட்ஸா நமக்கு தெரியும். ஷிவ், ஜேஸ்வா 2 பேருமே கண்ணாடி போடல. அப்ப மூணாவது யாரு? இந்த டைரி கிடைச்சது சார். டைரியில் எழுதியிருக்காங்க சார், அவ சுனிதா அக்காவோட மரணத்தில் ரொம்ப அப்செட்டாக இருந்தாலாம். இது நேச்சுரல் டெத் இல்லையா, அந்த டெத்துக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் சார், யாரோ டைரியிலேருந்து ஒரு பேஜை கிழிச்சிருக்காங்க. சீமாவோட டைரியில ஒரு பேஜை காணோம். யாரு எதுக்கு கிழிச்சாங்க? அதுல அப்படி என்ன இருந்தது? சீமா டைரி எழுதுவா, அது எனக்கு தெரியும். ஆனா அந்த பேஜை யாரு எதுக்கு கிழிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது சார். இந்த சுனிதா யாரு? சீமாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. 2 பேரும் சேர்ந்தே இருப்பாங்க. சீமா வந்து அவளை தன்னோட அக்காவே நினைச்சா. ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அவ இறந்து போயிட்டா. நீங்க தான் சுனிதாவோட ஹஸ்பண்டா? ஆமாம் சார். வணக்கம். சுனிதா எப்போ எப்படி இறந்தாங்க? அது அவளுக்கு ரொம்ப நாளாவே உடம்பு சரியில்லை. அந்த நேரம் பார்த்து அவ பிரெக்னன்ட் வேற ஆயிட்டா. சுனிதா, நான் சொல்றதை நீ கேட்கவே மாட்டிக்கிற. இங்க பாரு, நமக்கு ஆல்ரெடி 2 குழந்தைங்க இருக்காங்க. 3வது குழந்தைக்காக அவனோட உயிரை ஏன் நீ பணைய வைக்கிற? நீ கொஞ்சம் நிதானமா யோசி. இதை கலைச்சிடலாம். அப்படின்னா நம்ம குழந்தையோட கழுத்தை நெரிச்சு கொலை சொல்றீங்களா? என்னால இதை செய்ய முடியாது. என்னால இந்த பாவத்தை பண்ண முடியாது. சுனிதானால கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைய தாங்க முடியல. கொஞ்ச நாள்லயே அவளும் அப்படியே இறந்து போயிட்டா. சுனிதாவோட மரணத்துல சந்தேகம் இருக்கிறதா சீமா டைரியில எழுதியிருக்கா. அந்த மரணம் நேச்சுரலா இல்லங்கிறத அவ எழுதியிருக்கா. இதெல்லாம் அவளுக்கு தாங்க தெரியும். இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. சார், சீமாக்கு ஒரு கிளாஸ்மேட் இருந்திருக்கா, பேரு சப்னா. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்பவத்துக்கு முன்னால் சப்னா அவங்க மாமா வீட்டுக்கு போயிட்டா. ஃபோனும் சுவிட்ச் ஆஃபாக இருக்கு. அந்த மாமாவோட அட்ரஸ் என்ன? இண்டோர்ல லோஹா மண்டி பக்கத்தில். அங்க இருக்கிற லோக்கல் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணு. அவங்கள நேரா அந்த மாமா வீட்டுக்கு போக சொல்லு. சப்னா கிட்ட அவங்க போய் பேசட்டும். சீமா மரணத்தை பத்தி டீடைல்ஸ் கிடைக்கட்டும். சார், ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வந்திருக்காங்க. கேபினுக்கு அனுப்பு. சீமாவை மயக்கமாட வச்சிருக்காங்க, அப்புறம் ரேப் பண்ணிருக்காங்க. அவனோட அடையாளம் ஏதாவது கிடைச்சதா? அது இருந்தாதான் சஸ்பெக்ட்ஸோட டேலி பண்ண முடியும். சார், சீமன் ட்ரெஸ்ஸஸும் கிடைக்கல, அப்புறம் பாடியில் எந்த ஒரு காயமும் இல்லை. சீமாக்கு முதல்ல குளோரோஃபார்ம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் ரேப் பண்ணியிருக்காங்க சார். ரேபிஸ்ட் காண்டம் யூஸ் பண்ணியிருக்கான். அப்புறம் ஷார்ப்பான ஆப்ஜெக்டால உடம்புல குத்தி எடுத்திருக்கான். அப்புறம் கிட்னியும் வெளியே எடுக்கப்பட்டிருக்கு. அந்த கொடிய மிருகம் அவன் தான் பண்ணிருக்கணும். அது யாரு? சீமாவுக்கு அத்தா முறை சோனு. அவனுக்கு கொஞ்சம் மூளை சரி கிடையாது. 1-2 தடவை அவன் என்கிட்டயே தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான் சார். நான் என்னெல்லாமோ பண்ணி என்னை காப்பாத்திக்கிட்டேன். இந்த விஷயமா நான் என் மாமியார் கிட்ட கூட பேசியிருக்கேன். ஆனா இவங்களோ வீட்டு விஷயம் வெளியே போக கூடாதுன்னு சொன்னாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஒத்துக்கிறேன், இவனுக்கு மூளை வளர்ச்சி சரியில்லை. ஆனா இவன் சீமா கூட இப்படிலாம் நடந்துக்க மாட்டான். அவ குடும்பத்தை பிரிச்சா. ஆனா இப்போ முன்னோர்களுடைய நிலத்தை அவ பறிக்க பார்க்கறா. அது சம்பந்தமா தான் கோர்ட்ல கேஸ் நடக்குதா? ஆமா சார். அவ ஒரு நல்ல பொம்பளை கிடையாது. அவளுக்கு சொந்தங்கள்னு யாரும் கிடையாது. இந்த ஊருக்கு எங்கேருந்து வந்தான்னு தெரியாது. ஸ்கூலில் டீச்சராக இருந்தா நம்ம ஷர்மா டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க தான் சேர்த்துக்கிட்டாங்க. பீஜு அடிக்கடி வந்துட்டு போவான், அதனால ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. 2 பேருக்கும் பிடிச்சு போச்சு. பீஜு அவகிட்ட மயங்கிட்டான். கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி அம்மா கூட தனி கொடுத்தனம் போயிட்டான். அப்போவும் நான் எதுவும் சொல்லலை. இன்னைக்கு அவ எல்லையை மீறி போயிருக்கா. என் அப்பாவி பையன் மேலே அவ பழிய போட்டிருக்கா. இது சரியில்லைங்க. அது இருக்கட்டும், சீமா இறந்தப்போ நீங்க எங்க இருந்தீங்க? நானா? இவன் ட்ரீட்மெண்ட்டுக்காக டவுனுக்கு போயிருந்தேன். நல்லது. சம்பவம் நடந்த இடத்துல கண்ணாடி கிடைச்சது, எடுத்துட்டோம். ஒருத்தரை சந்திக்க போனோம். சீமாவோட சொந்தக்காரங்க, பேரு சக்காரம். அவரு கண்ணாடி போடல. திடீர்னு பார்த்தேன், அவரோட போட்டோ பின்னாடி தொங்கிட்டு இருந்தது. அதுல இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு இருந்தான். அதுதான் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இத நாம எப்படிதான் ப்ரூவ் பண்றது? இது அவனோடது தானே நம்ம காட்டணும். சரி, நீங்க ஒரு ஆளை வரைஞ்சி காட்டினீங்கல்ல, இந்த கண்ணாடி அவனுக்கு போட்டு அதை ஃபோட்டோ எடுங்க, அப்புறம் டேலி பண்ணி பார்க்கலாம். இது முதல் விஷயம். அப்புறம் இன்னொரு டெஸ்ட்டும் நம்ம எடுக்கலாம்.
அதில் அவன் ஃபோட்டோவில் கண்ணோட லென்ஸ், அதுக்கப்புறம் கண்ணாடியோட லென்ஸோட தூரத்தை நம்ம அளக்கணும். ஒரே மாதிரி இருக்கா இல்லை வேற மாதிரி இருக்கான்னு பார்க்கணும் சார். கரெக்ட். ஒரு வேலை பண்ணு, சக்காராம கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணிடு. அப்புறம் இன்னொரு விஷயம், கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல கேட்டு பார்த்துரு. அன்னைக்கு அந்த பையனும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன்னு சொன்னால, அது உண்மையானு செக் பண்ணு. தேங்க்யூ ஸோ மச். மோஸ்ட் வெல்கம் சார். சார், லோகாமண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தகவல். அவங்க சப்னா கிட்ட பேசியிருக்காங்க. சப்னாக்கு சீமாவோட மர்டர் பத்தி எதுவுமே தெரியல. ஆனா சீமாவோட அப்பாவை மிரட்டினது சீமாவை தப்பா பார்த்து அந்த நந்து அவனை பிடிச்சிட்டான். ஃப்ரெண்டோட வீட்டில் ஒளிஞ்சிட்டு இருந்தான். நீ சீமாவை எதுக்காக கொன்ன? சீமாவை நான் கொலை பண்ணல சார். சீமாவோட மர்டர் நீ தான் பண்ணிருக்க. அதனால தான் மர்டர் பண்ணதுக்கு அப்புறம் உன்னோட ஃப்ரெண்டோட வீட்டில் ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்க. சார், சீமாவோட அப்பா கூட எனக்கு பிரச்சனை இருந்துச்சு சார். நீங்க சந்தேகப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன் சார். சந்தீப், உண்மையை சொல்லுடா. சார் 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 நான் என் அம்மா அப்பா மேல சத்தியமா சொல்றேன் சார். நான் அவனை மிரட்டுறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணேன். நான் எதுவும் பண்ணல சார். சார், சீமாக்கு அடிக்கடி ஒரு ஃபோன் வந்ததில்ல, அது விதானுடைய நம்பர். அவனை கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ தான் விதானா? எதுக்காக அடிக்கடி சீமாவுக்கு நீ ஃபோன் பண்ண? நான் சீமாவோட பிளாக்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். அப்புறம் அவளோட வீடியோ ரொம்ப க்யூட்டாக, இன்னசென்ட்டாக, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவளோட கான்டாக்ட் நம்பரை எடுத்தேன், அவகிட்ட பேசினேன். சீக்கிரமே நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் சார். சரி, அவ எப்போவாவது யார் கூடயாவது சண்டை அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா அவங்ககிட்ட சொன்னாளா? இல்லை யாராவது தொல்லை கொடுக்கறதா? ஆனால் ஒரு தடவை யாரையோ எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அவள் சொன்னா. என்னுடைய ஹெல்ப்பை கூட அவள் கேட்டிருந்தா. அது என்ன ஹெல்ப்பு? சார், நான் ஒரு ஜெர்னலிஸ்ட். ஒரு நியூஸ் பேப்பருக்கு வேலை செய்கிறேன். ஸோ பேப்பரில் நியூஸை கொடுத்து ஒருத்தரை எக்ஸ்போஸ் பண்ண அவள் நினச்சா. அது யாரு? டாக்டர் சுக்லா, கைனகாலஜிஸ்ட். எவ்வளோ தெரியுமா? தெரியாது. இவ யாரு? சீமா. சார், சீமா பேரில் எனக்கு யாரையுமே தெரியாது. ஆனால் சீமா என்ன பண்ண தெரியுமா? உங்கள் வண்டவாளத்தை எடுத்து தண்டவாளத்தில் கூட பார்த்துருக்கா. உங்களுக்கு இந்த விஷயம் எப்படியோ தெரிய வந்திருக்கு. ஸோ கொலை பண்ணிட்டீங்க. நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். இவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் ஒரு மரியாதைக்குரிய டாக்டர். சார், ப்ளீஸ், பழிய போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. சந்தீப் சார், சப்னா இந்த ஏரியாவில் தானே அவளோட மாமா வீட்டுக்கு வந்தா? ஆமாம் சார். போலீஸே ஏன் பின்னாடி இருக்காங்கன்னு தான் எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. நான் சீமாவோட ஜஸ்ட் கிளாஸ் ஃப்ரெண்டு தான். அவளுக்கு இதெல்லாம் எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. சீமாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? அவளுக்கு நடந்தது உனக்கு நாளைக்கு நடக்கலாம் இல்லையா? சார், நிஜமாவே எனக்கு எதுவும் தெரியாது. சரி சந்தீப் சார், போகலாம். போறப்போ வழியில டீ குடிச்சிட்டு போயிடலாம். அங்க டீ ரொம்ப நல்லா இருக்குமா. சார், எல்லாரும் முடியெல்லாம் சொல்ல முடியாது. சீமனோட மரணத்துக்கு பிறகு என் அம்மா அப்பா ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க. அதனாலதான் என்ன மாமா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. எனக்கு உங்ககிட்ட முக்கியமா 2 விஷயம் சொல்லி ஆகணும். அது என்னது? ரிஷி சீமா பின்னாடி பைத்தியமா அலைஞ்சான். அவன் ஒரு தடவை ஆசிட்ட கொண்டு வந்து சீமாவை மிரட்டினான். ஏய் சீமா, நீ எனக்கு ஒத்துக்கலன்னு வையேன், இங்க பாரு, ஆசிட் மூஞ்சிலே வீசிடுவேன். உன் மூஞ்சிய கெடுத்துடுவேன், புரிஞ்சுதா? 2வது விஷயம் என்ன? சீமா தன்னுடைய அம்மாவை சர்மா டீச்சர் கூட பார்த்துட்டான். இந்த விஷயம் சீமாவை ரொம்பவே பாதிச்சிட்டு இருந்தது. சரி, இந்த சீமாவோட டைரியில ஒரு பேஜ் இருந்தது, ஆனா அது கிழிக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்லையே சார். அதை பத்தி உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்தா இல்ல தெரிஞ்சா என்கிட்ட சொல்லிடு. என்ன? கண்டிப்பா சார். ஆசிட வச்சு பொண்ணுங்களை மிரட்டுறியா? நான் தப்பு பண்ணிட்டேன் சார். இனிமே நான் யாரையும் மிரட்ட மாட்டேன். அம்மா மேல சத்தியம். நீ மிரட்டினாலும் சீமா பயப்படலையே. அவ ஒத்துக்கல. அதனாலதான் நீ அவளை கொலை பண்ணிட்ட. அவளோட கிட்னி லிவரை நீ எடுத்திருக்க. ரத்தத்துல விளையாடுறது தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே. கடவுள் மேல சத்தியம் சார், நான் யாரையும் கொலை பண்ணல. நான் சும்மா அவளை மிரட்டுன, அவ்வளவுதான். நான் யாரையும் மர்டர் பண்ணல சார். சார், வயர்லெஸ்ல மெசேஜ் வந்திருக்கு. ஜங்கல்ல டெட் பாடி இருக்குன்னு.
இது ரத்னா, சீமாவோட அம்மா. தலையில வெப்பனால தாக்கியிருக்காங்க. இங்க இருந்து இழுத்துட்டு வேற போயிருக்காங்க. மர்டர் இங்க நடக்கல. இவளோட பாடிய இழுத்துட்டு வந்திருக்காங்க. நாலா பக்கமும் சுத்தி பாருங்க, ஏதாவது கிடைக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு பிஎம்க்கு அனுப்பி வச்சிரு. சார். நிக்கிதாவை காப்பாத்துங்க. சர்மா சார், உங்களுக்கு நல்லாவே தெரியும் சீமாவும் அவங்க அம்மாவும் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு. சார் கேள்விப்பட்டேன் சார். எனக்கே வருத்தமாகவும் ஷாக்காக இருந்துச்சு. சீமா ஒரு தடவை உங்களை அவங்க அம்மா ரத்னாவோட காம்ப்ரமைசிங் பொசிஷனில் பார்த்துருக்காங்க. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறீங்களா? என்ன நடந்ததுன்னு சொல்லலை, நாங்கள் வேற மாதிரி. நான் சொல்கிறேன் சார். பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அங்கே ஒரு வாட்ச்மேன் இருக்கான், பர்வேஷ். அவன் வட்டிக்கு பணம் கொடுப்பான். பழைய பணத்தையே இன்னும் கொடுக்கல. அதுக்குள்ள அடுத்தது பணம் கேட்குறேன். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களோட மொத்த பணத்தையும் வட்டியோட நான் திருப்பி கொடுத்துடுறேன். சரி, ஒரு வழி இருக்கு. நீ விருப்பப்பட்டா மொத்த பணத்தையும் ஒரு நிமிஷத்துல கழிச்சிடலாம். நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் என்ன வேணா உங்களுக்காக செய்ய தயாரா இருக்கேன். பொண்ணு சீமா இப்ப வயசுக்கு வந்தாச்சுல்ல, அவளை ஒரு ராத்திரி என்கிட்ட அனுப்பிச்சு வைய. அப்புறம் நீ எதுவும் கொடுக்க தேவையில்லை. என்ன பண்றீங்க? அட, ஏன் கோவப்படுற? சரி விட்டுடு. பொண்ணு அனுப்ப விருப்பம் இல்லைன்னா விட்டுடு. நீ ஒத்துக்க. பொண்ணு வந்தா ஒரு தடவையில எல்லாத்தையும் கழிக்கிற. நீனா 7-8 தடவை வந்து கழிக்கணும். வரியா? சொல்லு. போடா. அட, கல்ல எடுத்து உன் மண்டையிலே அடிச்சிடுவேன். ஏன் கோவப்படுற? அதோட நல்லா கேட்டுக்கோ, என் பொண்ணை ஏன் எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோ, உன் கண்ணை நான் நோண்டி எடுத்துடுவேன். ரத்னா பர்வேஷை பற்றி தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. ரொம்ப அழுதா. நான் அவகிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருந்தேன் சார். நான் ரத்னா கிட்ட தப்பா நடந்துகிட்ட, நான் அதை ஒத்துக்கிறேன் சார். ஆனா அதுக்காக நான் ஏன் சார் கொலை பண்ண போறேன்? சார், நான் மொத்த நாளும் ஃபேக்டரியோட கேட்ல தான் இருந்தேன். அங்க கட்டில போட்டு தூங்குவேன். வேணும்னா சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுங்க. சார், சீமாவோட டெட் பாடிக்கு பக்கத்தில் கிடைச்ச ஒரு கண்ணாடி சக்காராமோட கண்ணாடி கூட மேட்ச் பண்ணி பார்த்தோம் சார். அப்புறம் சக்காராமோட கண்ணாடி ஃபோட்டோ கூட அதோட டிஸ்டன்ஸையும் மேட்ச் பண்ணி பார்த்தோம் சார். அது மூலமாக கண்ணாடி நம்பரை எடுத்திருக்கேன் சார். இப்போ சீமாவோட டெட் பாடிக்கு பக்கத்தில் கிடைச்ச கண்ணாடி இருக்கே, அது சக்காராவோட கண்ணாடியாக இருக்க வாய்ப்பு இருக்கு சார். சார், சக்காராம் பொய் சொல்லியிருக்கான். சீமா கொலை நடந்திருக்கும் போது அவன் பையனோட எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் அவன் போல, இங்கே தான் இருந்திருக்கான். தூக்கிட்டு வாங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் சீமாவை கொலை பண்ணலை. என்னை இதில் மாட்டி விடுறதுக்காக வேணும்னே கொலை நடந்த இடத்துல என்னோட கண்ணாடியை போட்டிருக்கலாம். இங்கே பாருங்க சார், என்னை தேவையில்லாமல் இந்த கேஸில் மாட்டி விடாதீங்க ப்ளீஸ். ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னவோ மிஸ் ஆகுது. எதையோ நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அம்மாவும் பொண்ணையும் கொலை செய்யறாங்க. பொண்ணை ரேப் பண்ணி பார்ட்ஸை திருடி இருக்காங்க. ஆனா அம்மாவோட இதெல்லாம் நடக்கல. ஆனா சார், இப்போவும் ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. 2 கொலையும் ஒருத்தன் பண்ணியிருக்கானா இல்ல 2 பேர் பண்ணியிருக்காங்களா? அதுதான் எனக்கும் சீமா மொபைல்ல இருந்து விதானுக்கு ஒரு வீடியோ போயிருக்கு. அப்படியா? ஆனா அதை டெலீட் பண்ணியிருக்காங்க. அப்போ அது நமக்கு தெரியல. சைபர் செல்ல இருந்து வீடியோவை ரெட்ரீட் பண்ணியிருக்காங்க. உங்க வயித்துல வளர்ற குழந்தைய நாங்க ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு. அது பையன் இல்ல, பொண்ணு. ஆனா கவலைப்படாதீங்க, உங்க வயித்துல வளர்ற குழந்தைய கண்டிப்பா கலைச்சிடலாம். சார், இது டாக்டர் ஸ்ரீவாஸ்து. வித்தான் இந்த டாக்டர் ஸ்ரீவாஸ்துவை பத்தி தெரிஞ்சுக்கும் போது ஒரு விஷயம் தெரிஞ்சது. இவங்க 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணியிருக்காங்க. சீமா இந்த வீடியோவை தான் அனுப்புனா. இது ரொம்ப ஷேக்கியாக இருந்தனால மூஞ்சியும் தெரியல, அட்ரஸும் தெரியல, கிளியராகவும் இல்லை. வேற வீடியோ எடுன்னு நான் சொல்லியிருந்தேன். அவளும் சரின்னு தான். சீமாவுக்கு எதிராக யாரோட ஆதாரத்தை நீ கலெக்ட் பண்ணியோ அந்த டாக்டரை நீ எதுக்காக அடிக்கடி சந்திக்க போன? நான் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிஸ்ட். ஏதாவது நியூஸ் கிடைக்குதான்னு பார்ப்பேன். டாக்டர் சுக்லாவை பற்றி தவறான இன்ஃபர்மேஷன் எதுக்காக கொடுத்த? அவருக்கும் சீமாவோட மர்டருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. எதையும் தெரிஞ்சுக்காம என்னை விட்டுடுவீங்களா? நான் எல்லாத்தையும் கிளியராக சொல்லிட்டா நீங்கள் நேராக ஹாஸ்பிட்டல் போவீங்க. அந்த டாக்டரும் அலர்ட் ஆகிடுவான். என்னோட உழைப்பு எல்லாம் வீணாக போயிருக்கும் இல்லையா? என்னோட ஃபைண்டிங், என்னோட ஸ்டோரி, அதை யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன் சார். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். டாக்டர் ஸ்ரீவாஸ்தவ், செக்ஸ் டிட்டர்மினேஷன் கேஸ்லையும் அப்புறம் அபார்ஷன் கேஸ்லையும் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம். சார், வீடியோ ரொம்ப ஷேக்கியாக இருக்கிறதுனால என் மூஞ்சி இடமும் தெரியல சார். வேற யாரா கூட இருக்கலாம்ல? என்ன ஏமாத்துறதுக்காக யாராவது வீடியோ அனுப்பியிருக்கலாம்ல? நீங்கள் எல்லாத்தையும் கோர்ட்டில் வந்து சொல்லுங்க.
சஸ்பெக்ட் நம்பர் 1 நந்து. இவங்கிட்ட தப்பா கூட இருக்கலாம், காரணம் இருக்கு, திறமையும் இருக்கு. நந்து கண்டிப்பா மர்டர் பண்ணுவான், ஆனா டெட் பாடியை இப்படி மோசமா சிதைக்க மாட்டான். நம்மள திசை திருப்புறான். சஸ்பெக்ட் நம்பர் 2 ஷக்காராம். இவ பையன் சீமா கிட்டயும் சீமா அம்மா கிட்டயும் தப்பா நடந்திருக்கான். ஒருவேளை இந்த விஷயம் வெளியே வந்துட்டா சொசைட்டில மானம் போயிருக்கும். சொல்ல போனா அந்த ப்ராப்பர்ட்டி மேல இவனுக்கு ஒரு கண்ணு இருந்திருக்கு. டெட் பாடி பக்கத்துலயே இவனோட கண்ணாடி கிடைச்சிருக்கு. அப்படின்னா இவன் தான் நம்மளோட பிரைம் சஸ்பெக்ட். சார், சஸ்பெக்ட் நம்பர் 3 ஜெயஸ்வால், லிக்கர் சப்ளையர். ஆனா இவனுக்கு எதிரா வீடியோவை தாண்டி நம்ம கிட்ட நிலையான ஆதாரங்கள் இல்ல. இவனே சொல்லியிருக்கானே சீமா இவனை பிளாக்மெயில் பண்ண பார்த்திருக்கான்னு. அவ என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தா. ஜஸ்வாலுக்கு இந்த ஒரு காரணம் பத்தாதா என்ன? இவனும் கொலை பண்ணிருக்கலாம். சஸ்பெக்ட் நம்பர் 4 ரிஷி. ஒன் சைடு லவ் சார். ஆசிடை வச்சு மிரட்டி இருக்கான். கரெக்ட். அப்புறம் சஸ்பெக்ட் நம்பர் 5 தான் நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் விதான். இவன் ஆரம்பத்துல இருந்தே நம்மள திசை திருப்ப முயற்சி பண்றான். உறுதியா சொல்லுவேன், இந்த விதான் சஸ்பெக்ட் நம்பர் 6 டாக்டர் ஸ்ரீவத்சவோட சேர்ந்து இருக்கணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து சீமாவை கொலை பண்ணிருக்கணும். இன்னொருத்தனும் இருக்கான், பர்வேஷ். சார், பர்வேஷ் ரத்னாவை மிரட்டி இருக்கான், ஆனா அவங்ககிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு. ஒரு வேலை பண்ணு, ஃபுட்டேஜை திரும்பவும் பார்க்கலாம். சார் எடு. இதான் சார். ஹோல்ட் ரீவைண்ட் பண்ணு கொஞ்சம் முன்னாடி. போதும் 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 போதும். அட பாரேன், இவன் மொட்டை, ஆனா பர்வேஷோட தலையில நல்ல வளர்த்தியான முடி இருக்கு. சார் உண்மையா சொல்லு, என்ன எதுவும் உண்மையா சொல்லு. சார் என்ன விட்டுருங்க சார். சார் என்ன விட்டுருங்க சார். இப்ப சொல்லு. நீங்க பார்த்ததெல்லாம் உண்மைதான். சிசிடிவிக்கு முன்னாடி நான் என் ஃப்ரெண்டை தான் படுக்க வச்சிருந்தேன் சார். ஆனா நான் ரத்னாவை கொலை பண்ண போகல சார். நான் வந்து என்னுடைய சாமியாவை சந்திக்க அவ இருக்கிற இடத்துக்கு போயிருந்தேன் சார். போலீஸ்காரங்க கிட்ட 1-2 இல்ல 7-8 சந்தேகப்பட வேண்டிய குற்றவாளிகள் இருந்தாங்க. அவங்க எல்லார்கிட்டயும் தவறான காரணங்கள் இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு மோட்டிவ் இருந்தது. அத்தனை பேரும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்தப்போ போய் பேசினாங்க. எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சாங்க. சரியான ஆதாரங்கள் கிடைக்காததால போலீஸ்காரங்க ஒருத்தர்ல 2 பேர் மேல 0 டவுன் பண்ண முடியல. அந்த நேரத்துல தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது அந்த விசாரணைய புரட்டி போட்டுச்சு. ஜெயந்த் சார். இன்ஸ்பெக்டர், ஹைவேல இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் நீரஜ் அப்புறம் அவங்க ஒய்ஃபையும் தாக்கப்பட்டு தப்பிச்சிட்டாங்க சார். ஆனா அவங்க பொண்ணை காணுமா? உங்க ஏரியாவுக்கு வந்திருக்கலாம். ஒருவேளை தாக்கி நம்ம ஜங்கல்ல மறைச்சு வச்சிருக்கலாம். ஒரு வேலை பண்ணுங்க, மொத்த ஏரியாவையும் அலசி ஆராயுங்க. ரைட் சார், பாய். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் நீரஜையும் அவர் மனைவியும் தாக்கியிருக்காங்க. பொண்ணையும் காரையும் காணமா சார். சம்பவம் நடந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருந்தது. ஓகே, அதோட ஃபுட்டேஜ் தான் சார். காமி. இந்த பொண்ணு நிக்கிதா எங்க ஓடுறா? இந்த பக்கம் காடாச்சே. இவங்கள பிடிச்சே ஆகணும், இல்லைன்னா தப்பிச்சிருவாங்க. யாரோ அம்மா அப்பாவை தாக்கிட்டு வண்டியை திருடி இருக்காங்க. அவங்க தான் இதை பண்ணியிருக்கணும். எல்லா இடத்தையும் நல்லா தேடி பாருங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுங்க. எல்லா கராஜையும் கார் டீலரையும் செக் பண்ணுங்க சார். சார், நீரஜியும் அவன் மனைவியும் தாக்கினவங்க இன்னும் பிடிபடல. ஆனால் ஒரு சிசிடிவியில் அவங்க ஹைவேவை விட்டு ஊருக்குள்ளே போகிறது நல்லா தெரியுது. அங்கே ஒரு கராஜ் இருக்கு. ஒருவேளை அந்த கார் கராஜுக்கும் போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாம் சார், இந்த கார் வந்தது சின்ன ரிப்பேர் சொன்னாங்க, பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. இல்லை சார், பார்க்க வெளியால் மாதிரி இருந்தாங்க. இது யாரோட காரு சார்? இது ஏன் காரு சார். ரொம்ப மண்ணா இருக்கு. எவ்வளோ நாளா இங்கே நிற்குது சார்? இந்த காரை ஒரு டிரைவர் ஓட்டிக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு நாள் சூசைட் பண்ணிட்டான் சார். அவனுடைய வீடியோ தானே இப்போ வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க பார்க்கறது கூல் வீடியோ. அதுக்கப்புறம் வண்டி ஓட்ட யாரும் வரல. சரியான தர்த்திரம் பிடிச்சவன். இந்த இண்டிகேட்டர் எப்படி உடைஞ்சது? அவன் தான் சார் உடைச்சிருக்கான். சேலரியில் வேணா பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டான். எப்போ உடைஞ்சது? சந்தை நடக்குமே அன்னைக்கு சார், அதாவது புதன்கிழமை. அன்னைக்கு யார் இதை வாடகைக்கு எடுத்தாங்க? அன்னைக்கு ரமேஷோட சித்தப்பா வந்திருந்தாரு. அவங்க தான் பர்சனல் வேலை இருக்குன்னு எடுத்துட்டு போயிருந்தாங்க. சார், குளோரோஃபார்ம்
என்ன விஷயம்? அட, அது பழைய புத்தகங்க, படிக்கிறதுக்காக வச்சிருக்கேன். சார், இந்த புக்கை பாருங்க. ரமேஷ் உன் சிஸ்டரோட பையன். சீமா உன் நாத்தனார் பொண்ணு. சீமாவை ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து ரமேஷ் வண்டியோட டெயில் லைட் கிடச்சிது, கண்ணாடியும் கிடச்சிது. இப்போ மற்ற கதையை நீயே சொன்னா நல்லா இருக்கும், இல்லைனா இவன் சொல்ல வச்சிருவான். சார், எனக்கு குழந்தை பிறக்கல. நாங்கள் ரொம்ப டென்ஷனில் இருந்தோம் சார். நாங்கள் ஒரு தாந்திரிக பாபாவை பார்த்தோம். எனக்கு ரகசிய மந்திரத்தை சொன்னான். அப்புறம் இந்த புத்தகத்தையும் கொடுத்தான். அவன் தான் என்கிட்ட சொன்னான், குழந்தை பிறக்கிறதுக்காக வழிமுறைகள் இருக்கான், அதை பண்ண சொன்னான். அப்போ தன்னால் குழந்தை பிறக்குமா? இந்த காரியத்துக்காக நான் என் சொந்தக்கார பையன் ரமேஷுக்கு சாராயத்தை ஊற்றி நம்பிக்கையை வளர்த்தேன். சீமாவை மயக்கமடை வச்சேன். அவன் சீமாவை கடத்தினான். அப்புறம் ஒரு காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போனோம். முதல்ல உடல் பசியை தீர்த்துக்கிட்டான், அப்புறமா கொன்னுட்டோம். அப்புறம் அவளோட கிட்னி லிவரை எடுத்து பத்திரப்படுத்தினோம். ஆனால் அதுக்கப்புறம் அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். அந்த குற்ற உணர்ச்சியோட ஒரு நாள் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். ரத்னாவை ஏன் கொன்ன? அன்னைக்கு தாந்திரிகவாதி சொன்ன மாதிரி சீமாவோட கிட்னி லிவருக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு ரத்னா அங்க வந்துட்டா. அட அக்கா, அக்கா இங்க வாங்க. அக்கா, அக்கா என்கிட்ட சொன்னாலே நீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு தாந்திரிகவாதியை பார்த்திருக்கீங்க. நீங்க பூஜை பண்ண போறதா நான் கேள்விப்பட்டேன். இது எல்லாத்தையும் அவ தன்னோட டைரியில எழுதியிருந்தா. நானும் அதை படிச்சேன். நான் அந்த பேஜ் மொத்தத்தையும் நான் கிழிச்சிட்டேன். உன் மாமா மாமியை பத்தி இந்த மாதிரி தப்பாலாம் எழுதக்கூடாதுன்னு நான் அவகிட்ட சொன்னேன். இந்த துணி, இது துணி விட மாட்டேன். அப்படியே விழுந்து இறந்து போயிட்டா. உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா தூக்குல தான் தொங்க விட போறேன். ஒரு வழியா போலீஸ் குற்றவாளிகளை பிடிச்சிட்டாங்க. ஆதாரங்களை சேகரிச்சு அவங்களுக்கு எதிராக சார்ஜ் ஷீட்டை போட்டாங்க. அப்புறம் கோர்ட்டும் 2 விக்டிம்க்கும் கடுமையான தண்டனையை கொடுத்தாங்க. ஆனா உங்களுக்கு என்ன தோணுது? சீமா ரத்னா கொஞ்சம் எச்சரிக்கையோட இருந்திருந்தா அவங்க உயிர் காப்பாற்றப்பட்டு இருக்கும். ரத்னா சீமா கிட்ட மாமாவும் மாமியும் தாந்திரிக பூஜை செய்யறத பத்தி சொல்லி இருக்கா. அப்பவே சீமா கொஞ்சம் அலர்ட் ஆயிருக்கணும். ஆனா அத அவ கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே இல்ல. அதனால அவ தன்னோட உயிரை மட்டும் விடல, அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து உயிரை விட்டுட்டாங்க. நிகிதாவோட அம்மா அப்பாவும் ஆளில்லாத ஒரு இடத்துல பொறுப்பில்லாம காரை விட்டு கீழே இறங்கி இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்க கூடாது. அவங்க முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணிருக்கணும். பெண்களுக்கு 6th சென்ஸ் வேலை செய்யும். எதிரில இருக்கிறவங்கள உடனே அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியும். இதுதான் பெண்கள் கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி. நீங்க எதையாவது உணர ஆரம்பிக்கும் போது அது உங்களுக்கு தப்பா இருந்தா அதுக்கு எதிரா நீங்க குரல் கொடுக்கலாம். ஒருவேளை நீங்க லேட் பண்ணீங்கன்னா அது உங்க முன்னாடி லேட்னு டைட்டில் கொடுத்துரும். இப்ப நான் திவ்யங்கா திரிபாட்டி தஹியா உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். பெண்களுக்கு ஏற்படுற அநியாயங்கள்ல அடுத்த எபிசோட்ல உங்க முன்னாடி வைக்கிறேன். நல்ல சுவாரஸ்யமான கதையோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாருங்க கிரைம் பேட்ரோல் எச்சரிக்கை, விமன் அகெயின்ஸ்ட் கிரைம். ஒரு பெண்ணை தாக்கினால் பல பெண்கள் எழுவார்கள். ஜெய் ஹிந்த்.